ஷோர்ட்ஸும் டிஷர்ட்டோட தீரத்துக்கு ஏற்ற காலநிலை என்ன மிஞ்ச வரையில. வணக்கம். கன நாளைக்கு பிறகு ஒஸ்லோவில இருந்து ஒரு காணொலி. மேற்கு ஐரோப்பிய நாடுகளின் தலைநகரங்களில் உள்ள ரயில் நிலையங்களில் இந்த ஒஸ்லோ ரயில் நிலையம் தான் சின்ன ரயில் நிலையம். அப்படியே ரயில் நிலையத்துக்குள்ள இருக்கிற காஃபி ஷாப்ல மம்மிட்ட வந்து ஒரு கோப்பி. ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகணும் இங்கதான் காஃபி. சித்திரையும் வந்துடுது. ஆனா இன்னும் குளிர் போகையில ஒஸ்லோ நகரமும் தன்னை கோட காலத்துக்கு தயார்படுத்தி கொண்டிருக்குது. நகருக்கு மத்தியில இருக்கும் இந்த புலி சுற்றுலா பயணிகள் மத்தியில நல்ல பிரபல்யம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காலையில 9 மணி. மற்ற நாடுகளின் தலைநகரங்கள் மாதிரி ஒஸ்லோ வந்து ஒரு பிஸியான தலைநகரம் இல்ல, ஒரு அமைதியான தலைநகரம். நகரத்தின் மத்தியில் இருக்கும் பொது நூலகம். இலங்கைக்கு போகும் முன்னும் ஒரு புத்தகம் ஒன்று எடுத்திருந்தேன். அந்த புத்தகத்தை திருப்பி கொடுக்க மறந்து போனேன். 2-3 மின்னஞ்சல் அனுப்பிவிட்டார்கள் புத்தகத்தை திருப்பி கொண்டு தர சொல்லி. அதை கொடுக்கத்தான் இங்க வந்தேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதிகமா நான் ஒஸ்லோவில் வார ஒரே ஒரு இடம் இந்த பொது நூலகம் தான். ஒஸ்லோ வார சுற்றுலா பயணிகளால தவிர்க்க முடியாத ஒரு இடம் இந்த நூலகம். 4,50,000க்கு மேற்பட்ட புத்தகங்களோட உள்ள நோர்வேயின் மிகப்பெரிய நூலகம் இது. ஒரு சில நண்பர்களை சந்திச்சு கன நாள் சரியா இந்த வேலை இடத்துக்கு போய் அவைய சந்திப்போம். அங்க போய் அவையோட கொஞ்ச நேரம் இருந்து அலட்டி போட்டு நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு இரவு செட் ஆகும் சொல்லி ஒரு பிளான் ஒன்றையும் போட்டுட்டு அப்படியே நேர கடைக்கு போனேன். பக்கலாவோ போர்த்துகல் நாட்டின் தேசிய உணவு. அதுதான் இன்றைக்கு எனக்கு மதிய உணவு. வேலைக்கு நேரமாச்சது. இன்னும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.